ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி மாடித்தோட்டம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி பறித்து எடுத்துக்கிறேன். இது வெண்டைக்காய் பாருங்கள். ஆரம்பத்தில் போடும்போது நல்லா காய் நல்லா நீளமாக இருந்தது. இப்போயும் பிஞ்சாக தான் இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே விட்டு வச்சோம்னா நாளைக்கே முத்திடும் அப்படியே. அதனால் இன்றைக்கி பறித்து எடுத்துகிறேன். இந்த செடி அப்படியே கட் பண்ணி விட்டேன். காய்ச்சி ஓஞ்சிட்டு திரும்ப துளிர் விட்டு இப்போ ஒரு 3 பிஞ்சு வச்சுருக்கு. அடுத்து பாருங்கள், ரொம்ப நாளாக இதில் ஒரு முள்ளங்கி வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. பாருங்கள், கலரே மாறிட்டு அப்படியே பச்சை கலர் ஆகிட்டு நல்லா முத்திட்டு. நம்ம முருங்கையை பாருங்கள், நல்லா ஹைட்டில் உயரத்துலேருந்து காமிக்கலான்னு பார்த்தா நான் வெயில் வந்து சேடாக அடிக்குது. அதனால் வந்து நான் கீழே வந்து இங்கே வந்து போட்டிருக்க பிஞ்சை மட்டும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய கொத்தாக வச்சுருக்கு. இது காய் வந்து நல்லா நீளமாக இருக்காது, கட்டையாக தான் இருக்கும். ஆனால் காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. இதில் ஒரு 3 காய் பறித்து எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், நம்ம பீக்கங்காய் வந்து பிஞ்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 பிஞ்சு இருக்குது, பறித்து எடுத்துக்கிறேன். இதுவும் இதுக்கு மேலே விட்டு வச்சோம்னா முத்திடும். அப்படியே வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் சிசர் எடுக்க மாட்டேன், போய் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிடலாம். கையால் வரல. இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள், இதையும் பறித்து எடுத்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா தெரியிட்டு. காய் வந்து ரொம்ப நீளமாலாம் இல்லை. அது டீ போகிறதுக்கு கொஞ்சம் செம்பருத்தி பூவும் பறித்து எடுத்துக்கலாம். இது கலர் பாருங்கள், நல்லா வந்து ரெட்டாக இருக்கும். இது வந்து குச்சி உடச்சுன்னு வச்சது தான். நல்லா செடி வந்து நல்லா பெருசாகிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம ஆரம்பத்தில் உள்ள பழைய செடி எல்லாமே கட் பண்ணி விட்ருக்கேன், அடர்த்தியாக இருந்ததுன்னு. இப்போ தான் நல்லா துளிர் விட்டு எல்லா செடிகளும் இப்போ தான் வந்து பாருங்கள் துளுத்து வருது. இது வந்து ரம்ப இலையில் வந்து கீரை நிறையா இருக்குது. கீரையும் நல்லாயிருக்கு. கீரையை பறித்து எடுத்துக்கிறேன். வளர்ந்து எல்லாம் கீழே சாஞ்சிட்டு பாருங்கள். பக்கெட்டை விட்டு தரையில் வந்துட்டு கீரை எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரவுண்டு பண்ணாங்கன்னே பாருங்கள், எனக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு, காய்கறியும் கிடச்சிருக்கு. டீ போடுறதுக்கு நான் வந்து சங்குப்பூவும் செம்பருத்தி பூவும் பறிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள், நல்லா முத்திட்டு தூக்கி போட்டுடலாம். பாய்.